بسم الله الرحمن الرحيم. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: إني اعتكفت العشر الأول ألتمس هذه الليلة ثم اعتكفت العشر الأوسط ثم قيل لي إنها في العشر الأواخر أو كما قال عليه الصلاة والسلام. صحيح البخاري. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி இஅ்தகிஃப்துல் அஷரல் அவ்வல, நான் முதலாவது 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தேன். அல்தமிசு ஹாதிஹில் லைலத, லைலத்துல் கத்ரை தேடியவனாக முதலாவது 10 நாட்கள் நான் இஅ்திகாஃப் இருந்தேன், கிடைக்கல. சும்மா தகிஃப்துல் அஷரல் அவுசத, நடு 10 நாட்கள் நான் இஅ்திகாஃப் இருந்தேன், அதிலும் கிடைக்கல. சும்ம கீலலி இன்னஹா ஃபில் அஷரில் அவாகிரி, எனக்கு மலக்குமார்களின் மூலமாக சொல்லப்பட்டது, நிச்சயமாக அந்த லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10 நாட்களில் இருக்கிறது என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது என்ற செய்தியை அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ரை அடைஞ்சிக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து தெளிவாகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சூரா இன்னா அன்ஸல்னாஹுல சொல்லுவான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரே ஒரு இரவு அப்படிங்கிறது. அந்த இரவை அடைந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த ஹதீஸுகள்ல இருந்து தெரிந்து கொள்ளலாம். 30 நாளுமே ஒரு வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்க முடிகிறது. நம்ம அந்த 30 நாளும் அவங்க இருந்து நம்மளுக்கு அது எதில் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த அனுபவத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி 10 நாட்களில் அதை நான் அடைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த கடைசி 10 நாட்கள், இன்னைக்கு மகரிபில் இருந்து அந்த கடைசி 10 நாள் ஆரம்பமாகிறது. புரியுதுங்களா? 21வது இரவு இன்னைக்கு மகரிபில் நோன்பு திறக்கிறதுல இருந்து ஆரம்பமாகிறது. அதனால் இந்த கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நியத்து உள்ளவர்கள் என்ன செஞ்சிடணும், இன்னைக்கு மகரிப் நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளிக்குள்ளே வந்துடணும். இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடலாமா? எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்கிற தகவல்களை கொடுங்க. உணவு ஏற்பாடு இல்லை அப்படின்னு யோசிக்கலாம் வேண்டாம், அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கிடலாம். ஆமாம், அந்த கடைசி 10 நாட்களும் அந்த இஅ்திகாஃபுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே இருக்கும் பொழுது நம்மளுக்கு பாவங்கள் செய்வதற்குண்டான சூழல்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய தேவைகளை அவனுடைய இருப்பிடத்திலேயே உட்கார்ந்து நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மறுப்பதற்குண்டான வாய்ப்பும் கிடையாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த லைலத்துல் கத்ருங்கிற அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அடைந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அதே மாதிரி 10 நாள் இருக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாள் இரவுகளையாவது வந்து பள்ளியில் தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கும் முடியாது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒற்றைப்படையான இரவுகள்லையாவது வந்து தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய சூழல்களை எப்படியாவது இந்த இஅ்திகாஃபுக்கு நம்மளை நாமளே பழக்கி கொள்வது என்பது உலக வாழ்க்கையை விட்டு நாம இறைவனுடைய பக்கம் நெருங்குதல் அப்படிங்கக்கூடிய இந்த நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கம் நாம கபர்ல தனிமையாக இருக்கிறதுக்கு ஒரு நல்லதொரு பயனாக இருக்கும் அப்படிங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா அந்த அமலை மௌத் வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.